இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை மாத்தி இருக்கிற ரெண்டு மிகப்பெரிய டெக் ஜெயின்ஸ்னா ஒன்னு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இன்னொன்னு கிளவுட் கம்ப்யூட்டிங். 2025ல இந்த ரெண்டு ஜெயின்ஸும் சேர்ந்து நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி எல்லாம் மாத்திருக்காங்க டெக்னிக்கலா இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஏஐ ஒரு சாதாரண சாஃப்ட்வேர் இல்லை. மெஷின் லேர்னிங், பிக் டேட்டா, ஜிபியு இந்த மாதிரி எக்கச்சக்கமான ரிசோர்ஸஸ் தேவைப்படுது. இது எல்லாத்தையும் ஆன் டிமாண்டில் கொண்டு வர நிறைய செலவாகும். இதை சால்வ் பண்ண தான் கிளவுட் கம்ப்யூட்டிங் உள்ள இருக்கு. அதாவது ஏஐக்கு ஒரு மிகப்பெரிய வீடு அப்படின்னா அது கிளவுட் கம்ப்யூட்டிங் தான். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட பிரெயின் அப்படின்னா நிச்சயம் கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்னு சொன்னா அதுக்கு மாற்றுக்கிறது இருக்காது. சரி, இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸும் கிளவுட் கம்ப்யூட்டிங்கும் இந்த காலகட்டத்தில் ஏன் தேவைப்படுது? ஒரு மிகப்பெரிய டேட்டா செட் இருக்குன்னா அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒவ்வொன்றுமே நம்ம கேட்குற ஒவ்வொரு ரெக்வஸ்ட்டுக்கும் மில்லியன் கணக்கான ஒரு டேட்டா செட்ஸை அனலைஸ் பண்ணி தான் நமக்கு ஆன்சர் கொடுக்குது. அப்படி கொடுக்குறப்போ அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கும் அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கும் மிகப்பெரிய கம்ப்யூட்டர்ஸ் தேவைப்படும். ஸோ அதுக்கு தான் கிளவுட் தேவைப்படுது. இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஹை பெர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டிங் தேவைப்படுது. அதாவது நம்ம ஒரு பெரிய பெரிய லேப்டாப்லேயோ கம்ப்யூட்டர்லேயோ ஒரு மூவியோ இல்லை ஒரு வீடியோவோ எடிட் பண்ணுறதுக்கு இந்த கிராஃபிக்ஸ் கார்டு வேணும்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான கிராஃபிக்ஸ் கார்டு இருந்தால் தான் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால் அவ்வளோ பெரிய டேட்டா ப்ராசஸ் பண்ண முடியும் வித்தின் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில். ஸோ இதுக்குமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு கிளவுட் தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் சில நேரத்தில் அந்த ஒரு பர்டிகுலர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணும்போது அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ் எல்லாமே ஒரே நேரத்தில் ஒர்க் ஆகுன்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா டிராஃபிக் மாறிக்கிட்டே இருக்கும். டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த யூசேஜ் கண்டிஷன். ஸோ அந்த டிராஃபிக் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படி டிராஃபிக் மாறுது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த ரிசோர்ஸஸ் அதிகப்படுத்துறதோ இல்லை குறைக்கிறதோ இந்த வேலையை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் செய்யணும் அப்படின்னா அதுக்கு கிளவுட் இருந்தால் மட்டும்தான் முடியும். இந்த கிளவுடில் நமக்கு தேவையான ரிசோர்ஸஸை எப்போ நம்மளுடைய கம்பெனி நம்மளுடைய ப்ராடக்ட் எந்த மாதிரி வேலை செய்யுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளால் காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக வச்சுக்க முடியும். 24/7 நமக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கிளவுட் தான். ஆன் பிரைமில் நம்ம ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ரெடி பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம அதுக்குன்னு நிறைய செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லா வேலையும் கிளவுட் ப்ரொவைடர் பார்த்துப்பான். ஸோ நம்மளால் இந்த 2025ல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் கிளவுடும் சேர்ந்து இருந்தால் தான் வேலை நடக்குது. அதனால தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு கிளவுட் நம்ம கண்டிப்பாக தேவைப்படுது. நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நம்ம ஸ்கிராச்ல இருந்து பில்ட் பண்ணணும் அப்படின்னா அது ரொம்ப பெரிய தலைவலியான விஷயம். காரணமா சொல்லணும் அப்படின்னா அதுக்கு நம்ம நிறைய டெவலப்பர்ஸை ஹையர் பண்ணணும். ஸ்டோரேஜ் சர்வீஸ் நம்ம நிறைய காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். இன்ஃப்ராவை கிரியேட் பண்றதுக்கு அது மிகப்பெரிய செலவாகும். ஆனா கிளவுட் ப்ரொவைடர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய கிளவுட் சர்வீசஸை வச்சுக்கிட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சர்வீசஸை நமக்கு வாடகைக்கு கொடுக்குறாங்க. இதுக்கு பேர் தான் அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் இன்டர்ஃபேஸ். இதை கிளவுட் ப்ரொவைடர்ஸ் நமக்கு கொடுக்குறாங்க. சரி, என்ன சர்வீசஸ் எல்லாம் இதுல இருக்கு? அமேசான் வெப் சர்வீசஸில் அமேசான் ரெகக்னைசேஷன் அப்படின்ற ஒரு சாட் இருக்குது. இது என்ன பண்ணுன்னா ஃபேஸையோ இல்லை ஆப்ஜெக்டையோ ஏதாவது ஒரு விஷயம் இருக்குது அதை அப்படியே கண்டுபிடிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் தான்றத ஃபேஸ் லாக்லாம் ஒர்க் ஆகுது இல்லையா? லைக் அந்த மாதிரியான ஒரு சர்வீஸ்மே கிளவுடில் இருக்குது. அமேசான் லெக்ஸ் சாட் பாட் பில்டர். அதாவது இப்போ நீங்கள் வாட்ஸ்அப்பில் 2 பேருக்கு நடுவில் பேசுகிறப்போ நம்ம பேசிக்க முடியும். ஆனால் நீங்கள் மெட்டாவோடைய ஏஐ அதில் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மட்டும் தான் பேசுவீங்க. ஆப்போசிட்ல இருந்து நமக்கு ஒரு ஏஐ ரிப்ளை கொடுக்கும். அந்த ஏஐ தான் அமேசான் லெக்ஸ் மாதிரியான சாட் பாட் பில்டரில் பண்ணியிருப்பாங்க. அமேசான் பாலி அப்படின்றது நம்ம ஏதாவது ஒரு ஸ்பீச் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ஸ்பீச்சை டெக்ஸ்டாக கன்வெர்ட் பண்ணுறது, இல்லை டெக்ஸ்ட் கொடுக்குறோம் அப்படின்னா ஸ்பீச்சாக கன்வெர்ட் பண்ணுறது, இது எல்லாமே ஏடபிள்யூஎஸ்ல பாப்புலராக இருக்குது. இதுவே நீங்கள் அஷூருக்கு வந்தீங்கன்னா அஷூர் காக்னிட்டிவ் சர்வீசஸ், அதாவது ஒரு செட் ஆஃப் சர்வீசஸ் இருக்கும். அந்த செட் ஆஃப் சர்வீசஸை நாம் வாடகைக்கு எடுத்துக்கிறது. ஸோ இதில் மல்டிபிள் டைமென்ஷன்ஸில் நமக்கு சர்வீசஸ் கிடைக்கும் யூசிங் அஷூர் மூலயமா. இன்னொன்று லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது LUIS. இப்போ நம்ம தமிழில் பேசுகிறோம், இல்லை இங்கிலீஷில் பேசுகிறோம், ஹிந்தியில் பேசுகிறோம், மலையாளத்தில் பேசுகிறோம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு லாங்குவேஜ் இருக்குன்னா அந்த லாங்குவேஜை நேச்சுராகவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஒரு சர்வீஸ் அஷூர் கிட்ட இருக்கு. அஷூர் மெஷின் லேர்னிங். மெஷின் லேர்னிங்னா என்னன்னா நம்ம நிறைய டேட்டாஸ் வச்சிருப்போம். இந்த டேட்டாவை ஒரு சாஃப்ட்வேருக்கு நம்ம ட்ரெயின் பண்ணுவோம். நம்ம சாஃப்ட்வேருக்கு நம்ம டெவலப் பண்ணி நமக்கு தேவையான ஒரு சர்வீசஸை எடுத்துக்கணும். ஸோ இது மாதிரி நிறைய சர்வீசஸ் அஷூர்லேயுமே இருக்கு. கூகுள் கிளவுட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிளவுட் விஷன் API, அதாவது நீங்கள் கூகுள் இமேஜை பார்த்துருப்பீங்க. ஒரு ஃபோட்டோ கொடுத்தோன்னா அதே மாதிரி ஃபோட்டோ எங்கன்னா இருக்கான்னு சொல்லிட்டு இன்டர்நெட்
இன்டர்நெட்டை தேடி எடுத்துகிட்டு வருது இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு சர்வீசஸ்லாம் நமக்கு கிடைக்கும். கூகுளோட வெட்டெக்ஸ் ஏஐ அப்படின்றது நம்ம மெஷின் லேர்னிங் பண்ணுறப்போ அந்த கூகுளுக்கு ட்ரெயின் பண்ணோம் இல்லையா? ஸோ அதை தான் வெட்டெக்ஸ் ஏஐ. மெஷின் லேர்னிங் அப்படின்றது ஒரு பெரிய கான்செப்ட். அந்த பெரிய கான்செப்டில் நம்ம எப்படி இருக்கிற டேட்டாஸை பயன்படுத்தி ஒரு கம்ப்யூட்டரை நம்ம வந்து தயார்படுத்துகிறோமோ, ஒரு சாஃப்ட்வேரை தயார்படுத்துகிறோமோ, அதை ஃபீட் பண்ணுறதுக்கான ஒரு இடம் தான் இந்த வெட்டெக்ஸ் ஏஐ. டயலாக் ஃப்ளோ அப்படின்றது நம்ம வந்து இப்போ ஒரு சாட்பாட்டை ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா நம்ம கூகுள் க்ளவுட் பிளாட்ஃபார்மில் டயலாக் ஃப்ளோ அப்படின்ற ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணி நமக்கு தேவையான சாட்பாட்டை க்ரியேட் பண்ணிக்க முடியும். அதுவும் க்ளவுட்குள்ளவே நம்மளுடைய நேம் போட்டு, அதுக்கு நம்ம வாடகை பே பண்ணால் மட்டும் போதும். சரி, பெரிய கிளவுட் மாடல்ஸ் எங்க ஓடுது? சாட் ஜிபிடி, கோபைலட், குரூப், இந்த மாதிரியான பெரிய பெரிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாமே ஒரு கிளவுட் கம்ப்யூட்டிங்ல தான் ஹோஸ்ட் ஆயிருக்கு. ஒரு கிளவுட் கம்ப்யூட்டிங் இருக்கு அப்படின்னா சோ அந்த இடத்துல தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை ட்ரெயின் பண்ண தேவையான எல்லா டேட்டாவும் உள்ள வச்சிருப்பாங்க. அதே நேரத்துல இந்த ஆர்டிஃபிஷியல் எப்படி ஹோஸ்ட் ஆகணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஹோஸ்டிங் சர்வீசஸுமே வச்சிருப்பாங்க. இது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிட்ட நம்ம நிறைய பேசி இருப்போம். இப்படி நம்ம டைரக்டா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிட்ட பேசுறோம் அப்படின்னா நிச்சயமா நம்ம கிளவுட் கம்ப்யூட்டிங் கிட்ட பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் அர்த்தம். கிளவுட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால ஸ்மார்ட் ஆயிட்டே வருதுன்னு சொன்னா நம்ப முடியுதா? ஆட்டோ ஸ்கேலிங், யூசேஜ் ப்ரிடிக்ஷன், சர்வர் ஆப்டிமைசேஷன், த்ரெட் டிடெக்ஷன், இந்த மாதிரியான நிறைய சர்வீசஸ் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால ஆட்டோமேட்டிக்கா பண்ண முடியும். இதை பண்றதுக்கு கிளவுடும் தேவைப்படுது. அப்போ கிளவுடுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் பிரைன் சொன்னா மிகையாகுது இல்ல? வெல், இது வைஸ் வர்சா தான். கிளவுட் கம்ப்யூட்டிங்க்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பிரைன் மாதிரியும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு கிளவுட் கம்ப்யூட்டிங் பிரைன் மாதிரியும் செயல்படுது. ஸ்மார்ட் கேமரா, டிராபிக் சென்சார், ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய மானிட்டர், இது எல்லாமே ரியல் டைம்ல நமக்கு அனலைஸ் பண்ணி நமக்கு ஒரு விஷயத்தை கொடுக்குது. ஆனா இது எல்லாமே கிளவுட்ல தான் ரன் ஆகுது. இந்த கிளவுட்ல ரன் ஆகுறதுனால தான் ரியல் டைம்ல ஒரு பப்ளிக் பிளேஸ்ல 1000 பேர் இருக்காங்க அப்படின்றத நம்மளால டிடெக்ட் பண்ண முடியுது. ஹாஸ்பிட்டல்ல மானிட்டரை கனெக்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு பேஷண்டோட டீடைல்ஸ் எல்லாமே ரியல் டைம்ல கிளவுட் கம்ப்யூட்டிங்க்கு போயிட்டு அங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால ஸ்கேன் செய்யப்பட்டு நமக்கு ரியல் டைம்ல ரிசல்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா fraction of secondல நடக்குது. ஸ்மார்ட் சென்சார் மூலமா நாம நினைக்கக்கூடிய எல்லா விஷயங்களும், அதாவது IoT டிவைசஸ், கிளாப் பண்ணா லைட் எரியணும், ஃபேன் ஓடணும், இந்த மாதிரி பண்றோம் இல்லையா? சோ இது எல்லாமே கிளவுடோட சேர்ந்து தான் ஒர்க் பண்ணுது. இதுல IoT டிவைஸ்ல இன்னொரு விஷயம் என்னன்னா ரியல் டைம்ல அந்த டிவைசஸ் அங்கேயே கேப்சர் ஆகி ஒர்க் பண்ற மாதிரியும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ இது ரெண்டுமே இருக்கு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் AI வளரதுக்கு பின்னாடி இருந்த மிகப்பெரிய சக்தி கிளவுட் கம்ப்யூட்டிங் தான். ஃபியூச்சர்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்னும் என்ஹான்ஸ் ஆகுது அப்படின்னா நிச்சயம் cloud computing அதுக்கேற்ற மாதிரி enhance ஆயிருக்கும். There is no cloud computing, there is no artificial intelligence. Human future is there.